திமுகவை எதிர்த்து பேசுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள் என்று நடிகை விந்தியா விமர்சித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளித்தார். அப்போது பொது பிரச்சினைகள் குறித்து மக்களிடம் பேச போலீசார் அனுமதி அளிப்பதில்லை எனவும், ஆனால் ஆளுநர் மற்றும் இந்தி எதிர்ப்பு போராட்டக்காரர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் கூறினார். உண்மையில் இந்தியை திமுக எதிர்க்கவில்லை எனவும், ஆனால் எதிர்ப்பதாக கூறி நாடகமாடுகிறார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். சீமான் உட்பட யாராக இருந்தாலும் திமுகவை எதிர்த்து பேசுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என குறிப்பிட்ட விந்தியா, ஆனால் பாலியல் தொல்லை கொடுப்பவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என காட்டமாக விமர்சித்தார். சீமானா இருக்கட்டும், அதிமுக தலைவர்களா இருக்கட்டும், பாஜக தலைவர்களா இருக்கட்டும், திமுகவை எதிர்த்து உண்மைகளை பேசினா, கடுமையா விமர்சனம் செஞ்சா யாரா இருந்தாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே பாலியல் தொல்லை கொடுத்தவங்களுக்கும் கழுத்தறுத்து கொன்னவங்களையும் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்க தொண்டர்களுக்கு தெரியும். 4ஆம் தூணான நீங்க தானே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்.